கேள்வி 7. நெற்றிக்கண் தியானம் என்பது உண்மையில் என்ன? குரு கோவிந்தரின் பதில்: நெற்றிக்கண் என்பதை நாம் வெறும் சரீர உறுப்பாக கருத முடியாது. அது நமது சரீரத்திற்கு அப்பாற்பட்ட ஆழமான ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சூட்சும மையம். இதை மூன்றாவது கண் என்றும் அழைக்கிறோம். இந்த நெற்றிக்கண் நமது உடலில் உள்ள ஆதார சக்கரங்களில் ஒன்றான ஆக்ஞா சக்கரத்துடன் நெருங்கிய தொடர்புடையது. இது புருவங்களுக்கு இடையே சற்று மேலாக அமைந்துள்ளது. இந்த இடம்தான் சுழிமுனை நாடி இயங்கும் முதன்மையான மையமாகும். பொதுவாக நாம் பிறக்கும்போது நம் உடலில் உள்ள உயிர் சக்தி பருவம் அடைந்த பிறகு மூலாதாரத்தில், அதாவது முதுகுத்தண்டின் அடியில் விந்து அணுக்களாக அல்லது உயிர் திரவமாக ஒரு குறிப்பிட்ட அளவில் சேமிக்கப்பட்டிருக்கும். நாம் வாழ்க்கையில் அனுபவிக்கும் இன்பங்கள், நாம் செய்யும் செயல்கள், நமது சிந்தனைகள் இவற்றின் மூலம் இந்த உயிர் சக்தி பல்வேறு வழிகளில் செலவாகிறது. தியானம் மற்றும் குறிப்பிட்ட பயிற்சிகள் மூலம் இந்த மூலாதாரத்தில் உள்ள உயிர் திரவத்தை அல்லது சக்தியை மேல் நோக்கி நெற்றிக்கண் நோக்கி நகர்த்த முடியும். இந்த செயல்முறையைத்தான் சக்தி உயர்த்துதல் அல்லது குண்டலினி என்றும் சொல்லலாம். இந்த உயிர் திரவம் நெற்றிக்கண்ணை அடையும் போது அது ஒரு நுண்ணிய சக்தியாக மாற்றமடைகிறது. இது ஒரு தனித்துவமான, மிகவும் ஆற்றல் வாய்ந்த வடிவமாகும். இந்த நுண்ணிய சக்தி நெற்றிக்கண்ணில் நிலை பெறும்போது அது பல்வேறு மகத்தான நன்மைகளை நமக்கு வழங்குகிறது. உடலை ஆரோக்கியமாக்கும். இந்த சக்தி உடல் முழுதும் பரவி செல்கள் மற்றும் உறுப்புகளின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. இதனால் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நோய்கள் குறையும். இது ஒரு வகையான உடல் ரீதியான புத்துணர்வை அளிக்கிறது. மனதை ஒருமுகப்படுத்தும். நெற்றிக்கண் தியானத்தின் முக்கிய நோக்கம் மனம் அலைபாயாமல் ஒரு புள்ளியில் குவிய வைப்பதாகும். மனதின் சஞ்சலங்கள் குறைந்து எண்ணங்கள் கட்டுக்குள் வரும்போது மன அமைதி கிடைக்கிறது. இது கவனச்சிதறல்களை குறைத்து எந்த ஒரு செயலிலும் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட உதவுகிறது. இறைத்தன்மையை உணரச் செய்யும். நெற்றிக்கண் என்பது தெய்வீக உணர்வுடன் இணைக்கும் ஒரு நுழைவாயில். இந்த சக்தி நெற்றிக்கண்ணில் கூர்மையடையும் போது நாம் பிரபஞ்ச ஆற்றலுடன் அல்லது இறைத்தன்மையுடன் நேரடியாக தொடர்பு கொள்கிறோம். இது ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவத்திற்கு வழிவகுக்கும். மெய்யுணர்வை தூண்டும் ஒரு இயற்கை மையம். மெய்யுணர்வு என்பது மனதின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை என்று நாம் முன்னர் பார்த்தோம். நெற்றிக்கண் தியானம் இந்த மெய்யுணர்வை அடைவதற்கான மிக சக்தி வாய்ந்த ஒரு கருவியாகும். இது எண்ணங்களை, புலன்களின் அனுபவங்களை எல்லாம் கடந்து உள்ளுணர்வால் உண்மையை அறியும் திறனை வழங்குகிறது. இந்த மையத்தின் தூண்டுதல் ஒருவருக்கு தெளிவான பார்வையை, கிளேர்வாயன்ஸ், உள்ளுணர்வை, இன்ட்யூஷன் அதிகரிக்க செய்யலாம். சுருங்கச் சொன்னால், நெற்றிக்கண் தியானம் என்பது வெறும் கண்களை மூடி அமர்ந்திருப்பது அல்ல. அது நமது உள்ளார்ந்த சக்தியை எழுப்பி அதை சரியான திசையில் செலுத்தி உடல், மனம் மற்றும் ஆன்மீக நிலையில் முழுமையான முன்னேற்றத்தை அடைய உதவும் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக பயிற்சியாகும். இது ஒருவருக்கு சுய விழிப்புணர்வையும் பிரபஞ்சத்தின் ரகசியங்களையும் உணரும் திறனையும் அளிக்கும் ஒரு அற்புதமான மையமாகும்.